நேரம், இயேசு தொடும் நேரம், இயேசு தொடும் நேரம். Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole, Jesus makes you whole. We welcome you for the program Touch Jesus, He saves, He heals. இயேசு தொடும் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். This is the time for you to be made whole and to receive the touch of Jesus. இயேசுவின் தொடுதலையும் அற்புதத்தையும் இப்பொழுது பெறலாம். ஒரு ஆட்டுக்குட்டியே கொண்டு வந்தா. என்னது? வெள்ளாட்டுக்குட்டியும் ஒரு மரக்கால் புளிப்பில்லாத அப்பங்களையும் கொண்டு வந்து அதை அவருக்கு முன்பாக கொண்டு வந்தான். அப்பொழுது தூதன் அவனை நோக்கி, இதை என்ன செய், கற்பாறையின் மேலே வை என்றார். உடனே அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கற்பாறையில வைத்தவுடனே அந்த தூதன் தன் கையில் இருந்த கோலின் நுனியை எடுத்து இறைச்சியும் புளிப்பில்லாத அப்பத்தையும் தொட்டார். அதாவது உங்களையும் என்னையும் தொட்டு அழிக்கிறதுக்கு பதிலாக பிதாவானவர் இயேசுவை நொறுக்கினபடியால் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் விடுதலை தந்திருக்கிறார். ஆமென். இயேசுவை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தூதனானவர் தன் கையில் இருக்கிற கோலை வைத்து கற்பாறையின் மேல் இருக்கிற அந்த இறைச்சியும் அந்த அப்பத்தையும் தொட்டவுடனே என்ன வந்தது? அக்கினி கற்பாறையிலிருந்து இறங்கினது. அக்கினி என்றால் பிதாவுடைய கோபாக்கினை உங்கள் பாவத்திற்கும் என்னுடைய பாவத்திற்கும் நம்மேல் பிதாவுடைய கோபாக்கினை எரிகிறதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவின் மேல் அந்த கோபாக்கினை பற்றி எரிந்தது. ஆகவே உங்களையும் என்னும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். உங்களுக்கு எனக்கு பிதாவுடைய கோபாக்கினை கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? உங்க மேல பிதாவின் கோபம் என்ன செய்யாது? கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்க மேல என் மேலையும் உங்க பாவத்துக்குரிய சாபத்தையும் தண்டனையும் நீங்க சுமக்க வேண்டியதில்லை. அதனால இயேசு சுமந்ததுனாலே அங்க சொல்லி இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், மறுபடியும் அங்க சொன்னார் பாருங்க 23, அதற்கு கர்த்தர் உனக்கு ஷலோம். உனக்கு என்னது? இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுக்க விரும்புகிறார்? ஷலோம் கொடுக்க விரும்புகிறார். ஷலோம் என்றால் ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். ஆமென். ஆண்டவர் அவருடைய ஷலோம் உங்களுக்கு கொடுக்கிறார். உனக்கு ஷலோம். அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொன்னாரு? பயப்படாதே, நீ என்ன செய்வதில்லை. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கவங்கிட்ட சொல்லுங்க, பயப்படாதே, நீ சாவதில்லை. சொல்லுங்க சொல்லுங்க, நீ சாவதில்லை. ஆமென். சாவறதுக்காக நீ கோயிலுக்கு வரல. ஆமென். நீ என்ன செய்ய மாட்ட? டாக்டர் ரிப்போர்ட் 1000 சொல்லலாம், ஆனா அந்த ரிப்போர்ட்னால நீ சாக போறது இல்ல. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே, நீ சாவது இல்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னார். சொல்லுங்க, ஆண்டவர் வார்த்தையை சொல்லுங்க, பயப்படாதே, நீ சாவதில்லை. நம்ம ஏற்கனவே ஒரு வசனத்தை படிச்சோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? 1 2 3. என்னது? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை. ஏன்னா நிறைய பேர் பயந்து வந்திருக்கிறீங்க. அடுத்து நான் எப்ப சாக போறனோ, இன்னும் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உயிரோட இருப்பனோ இருக்க மாட்டேனோ நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நீ ரிட்டையர்ட் ஆகிறது வரைக்கும் நீ என்ன செய்வதில்லை, சாவது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே. சொல்லுங்க, என்ன சொன்னாரு? குறிப்பை விட்டுறாதீங்க. நீ இதெல்லாம் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லும்படிக்கு அநேகருக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும்படிக்கு இதை சொல்ல வைக்கிறார். ஏன்னா நான் இதெல்லாம் எழுதி வச்சுட்டு வரல. கர்த்தர் சொல்ல சொன்னது நீ ஷலோம். ஷலோம் தான் சொல்ல சொன்னார். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல வந்ததுக்கு ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? ஷலோம் கொடுத்திருக்கிறார். அதனுடைய விளக்கத்தை சொல்லுங்க. இங்க சொன்னீங்கன்னா பள்ளிக்கூட பாடத்துல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுவீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். ஆமென். ஹல்லேலூயா. 1000க்கு 1000 மார்க். ரைட், ஃபுல் மார்க்ஸ். ரைட். ஏன் தெரியுமா? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம் கொடுக்கிறது யாரு? டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, ஊசி இல்ல, மாத்திரை இல்ல. கர்த்தர் அவருடைய தழும்புகளால் நம்முடைய பலவீனத்தை, சாபத்தை சுமந்தபடியால் அவர் கொடுக்கிறார். அதனால கிதியோன் அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு என்ன பேர் போட்டான்? யெகோவா ஷாலோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, யெகோவா ஷாலோம். இயேசுக்கு ஒரு பேர் என்னது? யெகோவா ஷாலோம். ஆமென். அவருக்கு பேர் என்னதுங்க?
யெகோவா ஷாலோம். அதனால அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, அவருடைய ஆரோக்கியம், அவருடைய சுகம், அவருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே நீ சாவதில்லை. சரி, சாகாம இருக்கிறதுக்கு கிதியோன் என்னங்க செஞ்சான்? பலி செலுத்தினான். அதனால நீங்களும் நானும் போயிட்டு இந்த பலி செலுத்து அந்த பலி செலுத்துன்னு சொல்லல. இயேசு செய்த பலியின் புண்ணியத்தை நாம் விசுவாசிக்கிறோம். விளங்குதா? என்ன செய்கிறோம்? இயேசுவே எனக்காய் பலியானவரே உமக்கு நன்றி அப்படின்னு சொல்ல, அவருடைய பலியை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்து விடுகிறோம்? நிறைவேற்றி விடுகிறோம். சரி, இப்படி நடந்தது. இப்படி நடந்த பிறகு என்ன தெரியுமா நடந்தது? இவ்வளவு தூரம் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொன்னார் பாருங்க, 25ஆம் வசனத்துல, கர்த்தர் ராத்திரியில் அவனை நோக்கி, இப்போ ஆண்டவர் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு? ஒரு விக்கிரகத்தை வணங்குற பூஜாரியுடைய மகனாகிய கிதியோன் கிட்ட தான் சொல்றாரு. பராக்கிரமசாலின்னு சொல்லி நீங்க உங்களையே தகுதி இல்லைன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தைரியம் உண்டாகணும். ஏன்னா விக்கிரக கோயிலை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தவனுடைய மகனே பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, என்னது நீ யாரு? பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நீ யாரு? நீங்களும் நானும் யாரு? பேசுங்க, யாரு நீங்க? யாருங்க? ஹலோ, நீங்க நோஞ்சா இல்ல. டாக்டர் சொல்லுவாரு, ஏமா உன் சரீரத்துல என்ன இருக்குது? இந்த கிட்னில இந்த பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இது இருக்குதுன்னு யார் சொல்றது? டாக்டர் சொல்லுவார். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நீ யாரு? பராக்கிரமசாலி. சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரா? அப்படின்னு சொல்லுங்க, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீங்களும் நானும் யாரு? நீ சாவதில்லை. ஆண்டவர் சொன்னார், ஷலோம். சொல்லுங்க, ஷலோம். பயப்படாதே, நீ சாவதில்லை. அதாவது ஒவ்வொரு வேத வசனமும் ஆண்டவருடைய ஜீவனுள்ளவருடைய வாயிலிருந்து வந்த சுவாச காற்று. விளங்குதா? அவர் தம்முடைய சுவாச காற்றை வீணாக்கிறது இல்லை. எந்த ஜீவ சுவாசத்தை ஆதாமுடைய நாசியில ஊதினாரோ அதே ஜீவ சுவாசத்தினாலதான் ஆண்டவர் சொன்னார், பயப்படாதே நீ சாவதில்லை. பயப்படாதேன்னு சொல்றதுக்கு முன்னால முதல்ல என்ன கொடுத்தார்? ஷலோம் கொடுத்தார். ஷலோம்னா என்னது? ஆரோக்கியம், ஆசீர்வாதம், சுகம். ஷலோம். அடுத்தது என்ன சொன்னார்? பயப்படாதே நீ சாவதில்லை. ஆமென். பயப்படாதே நீ சாவதில்லை. சரி, இப்ப தொடர்ந்ததுல உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான காளையை கொண்டு போய் என்ன பண்ணு? பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதில் இருக்கிற தோப்பை, அவன் பெரிய விக்கிரக கோயிலை வச்சு பெரிய சுத்தி நிறைய தோப்பே வச்சிருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, என்ன செய்ய? உங்க அப்பாக்கு இருக்கிற காளையை எடு, வெட்டு, என்ன பண்ணு? அந்த தோப்பெல்லாம் வெட்டி பலிபீடத்து மேல வச்சு என்ன பண்ணு? அடுத்த பலி செலுத்துடான்னாரு. கிதியோன் செஞ்சானா செய்யலையா? செஞ்சான். செஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்தது? படிங்க. அந்த ஊர் மனுஷர் காலையிலேயே எந்திரிச்சு எல்லாம் வந்துட்டான். இப்ப ஊர் ஜனெல்லாம் வந்துருச்சு சண்டைக்கு. ஏண்டா நீ விக்கிரகத்தெல்லாம் கொளுத்தி போட்டு இப்படி எல்லாம் உடைச்சி தூர எரிஞ்சிட்டு நம்ம சாமியை விட்டுட்டு போயிட்டானிட்டு கிதியோனுக்கு விரோதமா ஊர் ஜனங்களாம் வந்துட்டாங்க. ஆனாலும் நீங்க என்ன சொல்லணும்? நான் தான் யாரு? பராக்கிரமசாலி, நான் சாவது இல்லை. இப்ப படிங்க தொடர்ந்ததை. பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும். ரைட், இப்ப 29 படிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி, இந்த காரியத்தை செய்தவன் யார்? இந்த விக்கிரகத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சவன் யாருன்னு ஊர் ஜனங்க கேட்டது. கேட்டுட்டு அந்த ஆளை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லி, அதுக்கு அந்த கிதியோனுடைய அப்பா இப்ப பேசுறாரு. 31 பேசுறாரு பாருங்க. யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள்? நீங்களா அதை ரட்சிப்பீர்கள்? பாகாலுக்காக வழக்காடுகிறவன் இன்று காலையிலே சாக கடவன். யார் சாகணும்? பாகாலுக்காக வழக்காடுறவன் தான் சாவணும். கிதியோன் என்ன செய்வதில்லை? சாவது இல்லை. ஆண்டவர் ஏன் கிதியோனை பார்த்து நீ சாவதில்லைன்னு சொன்னார்னா, ஊர் ஜனங்கள்லாம் இப்ப அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான் வெட்டுறதுக்கு. ஏன் தெரியுமா? கிதியோன் என்ன பண்ணிட்டான்? பாகால் கோயிலையும் தெய்வத்தையும் அங்க இருக்கிற தோப்பெல்லாம் வெட்டி போட்டுட்டான். ஊர் ஜனங்களாம் எதிர்த்து வந்தாங்க. அப்போ கிதியோனுடைய அப்பா சொல்றாரு, நீ என்ன செய்ய மாட்டேன்?
யார் பாகாலு? பாகாலுக்காக நிக்கிறதா என்ன செய்யணும்? சாகணும். யார் தெய்வம் இல்லாமல் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவருக்கு தான் பலவீனத்தில் என்ன செய்யணும்? சாகணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு பலவீனத்தை சுமந்தபடியினால் அவர்கள் சாக வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்கினாரு? கிதியோன் மேல். இங்க இருக்கிற எல்லாரும் மேல யார் இறங்குவார்? கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அப்போ அவனுக்கு ஒரு பலன் வந்து எக்காலத்தை ஊதுனான். எக்காலத்தை ஊதின உடனே மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி ஊர்ல இருக்கிற எல்லா ஜனத்தையும் கூட்டி சேர்த்துட்டான். இப்போ கிதியோன் சண்டை போடுறதுக்கு. இவளை சேர்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு தைரியம் வரல. யாருக்கு? கிதியோனுக்கு என்ன வரல? தைரியம் வரல. இப்ப ஆண்டவர்கிட்ட ஒரு டெஸ்ட் பண்றாரு அவரு. ஹலோ, கவனிக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட கிதியோன் என்ன பண்றாரு? ஒரு டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றான்? இப்ப அதை படிங்க. எதுல? 37 படிங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலை என் கையின் மூலமாய் ரட்சிப்பீர் என்றால் இப்ப எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க. நான் என்ன பண்ணுவேன்? நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். பனி எங்க பெய்யணும்? தோலின் மேல் மட்டும் பெய்து பூமியெல்லாம் என்ன செய்தது? கவனிங்க, இங்கதான் இயேசு சொல்ல போறேன். தோலை சொன்னா என்னது? ஆட்டு தோல். ஆடு இங்க ஆடு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் உண்டு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ கிதியோன் வந்து டெஸ்ட் பண்றாரு. என்ன டெஸ்ட் பண்றாரு? நான் ஒரு தோலை போடுவேன். அந்த தோல்ல மட்டும் என்ன இருக்கணும்? பனி பெய்யணும். மற்ற இடம் எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும்? காஞ்சி போய் இருக்கணும். அதாவது தோல் என்பது இயேசுவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவுடைய மொத்த தயவும் அப்படியே இருந்தது. உலகமெல்லாம் பாவத்திலும் அக்கிரமத்திலும் வருத்தத்திலும் காய்ந்து கொண்டிருந்தது. முதல் டெஸ்ட் பண்ணிட்டா அப்படியே நடந்துச்சு. தோல் மட்டும் பனி ஆயிடுச்சு. மற்ற இடத்துல என்ன இருந்தது? காய்ந்து போய் இருந்தது. அப்ப கூட இவருக்கு தைரியம் வரல. மறுபடியும் சொல்றான், ஆண்டவரே என் மேல கோபப்படாதீங்க, இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் பண்ணிடுறேன். என்ன டெஸ்ட்? இப்ப என்ன இருக்கணும்? தோல்ல மட்டும் என்ன இருக்க கூடாது? கவனிக்கிறீங்களா? உங்களை என்னை விடுவிப்பதற்காக இயேசு கிறிஸ்து அவர் மேல் வர வேண்டிய தயவை எல்லாம் அவர் மேல் வராதபடிக்கு பார்த்து தோல் மட்டும் காய்ந்திருந்து உலகமெல்லாம் என்னவா பெய்திருக்கணும்? பனி. பனி எதுக்கு அடையாளம்? கர்த்தருடைய தயவிற்கு அடையாளம் என்று நீதிமொழிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து உங்கள் பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் உலகத்தார் எல்லாருடைய பலவீனத்தையும் சுமந்து உலகத்தார் எல்லாரும் அவருடைய தயவை, தகுதியில்லாத தயவை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதாவது அவர் நமக்காக காய்ந்து போனார். ஹல்லேலூயா. மனுஷகுமாரன் பாவிகளின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பாவமே இல்லாத தேவன் நமக்காக பாவிகளின் கையிலே, மார்க் 14:41 படியாக பாவிகளின் கையிலே மனுஷகுமாரனாக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏனென்றால் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வருகிற சாபத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள கூடாது, அதை அனுபவிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தின் நிமித்தம் வருகிற தரித்திரமோ சாபமோ குற்ற உணர்வோ என்னை ஆண்டு கொள்வது இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சுமந்து விட்டார். ஆகவே நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? 5. பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளி விடாமல் பாதுகாக்கின்றார், கிருபை தருகின்றார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தேன். ஆபத்து காலத்திலே அரணான துணையானார். அழைத்தேன் என் நெருக்கத்திலே, அன்போடு செவி கொடுத்தேன். ஆபத்து காலத்திலே அரணான துணையானார்.
ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. ஆத்துமத்தில் என்னை முழு மனதுடன் அரவணைத்தாரே, அன்பை அளித்தாரே. இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கின்றார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் ரைட். கவனிங்க, அவர் காய்ந்து போனதினாலே ஐஸ்வர்யமுள்ள இயேசு தரித்திரத்தினால் காய்ந்து போனபடியால் நீங்கள் எல்லாரும் அவருடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வேலை செய்யற அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதியாமல் எப்படி வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை இலவசமாக போஷித்தாரோ, இலவசமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இலவசமாகவே கர்த்தர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆமென். அடே விளக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அது விளக்கம் என்னன்னா, இயேசு அங்கே காய்ந்து போனார். அந்த தோல்ல மாத்திரம் காய்ந்து போய் உலகமெங்கும் பனி பெய்ய வேண்டும் என்று கிதியோன் கேட்டது போலவே இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தரித்திரத்தை, பலவீனத்தை, சாபத்தை ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் ஜீவனையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அந்த ஜீவனை கர்த்தர் தந்தபடியினால் அவருடைய சரீரத்திலே யார் யார் பங்கு பெறுகிறார்களோ, அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் புசிக்கிறவர்களுக்கு ஜீவன் உண்டாகத்தக்கதாக இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, ஐஸ்வர்யத்தை அடைந்து, பலத்தை அடைந்து என்ன செய்வார்கள்? ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இப்படிப்பட்ட ஆளுகையும் வல்லமையும் ஞானத்தையும் பலத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். ஆகவே எனக்காக காயப்பட்ட இயேசுவுக்கு நன்றி. ஆமென். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? Thank you Lord Jesus. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. எல்லாரும் இயேசுவை பார்த்து சொல்லாமா? விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்ற திருரத்தமே விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நேரே. விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக இந்த நேரே. பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு கிணையாகுமோ? அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திருரத்தமே. Amen. Glory. Right. அப்படி கவனிங்க. அதாவது பாவத்தின் பாரத்தினால்னு பாடாம, விளங்குதா? எவன் பாவத்தை பார்க்காத, யார பார்க்கிறோம்? பாவத்தின் பரிகாரியாகிய இயேசுவை பார்க்கிறோம். விளங்குதா? அதாவது ஒன்ன ஆராய்ச்சி செஞ்சு பாரு, ஒன்ன ஆராய்ந்து பார் என்பது சுவிசேஷம் அல்ல. உங்களை என்னை ஆராய்ச்சி செய்வதற்கு பதிலாக பிதாவானவர் யாரை ஆராய்ச்சி பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்துவை ஆராய்ச்சி செய்து விட்டார். ஆகவே உங்களை என்னை பாவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? விடுதலையாக்கி விட்டார். அதனாலதான் சொல்றோம், கல்வாரியின்
கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு பாருனக்காய் விலையேற பெற்ற திரு ரத்தமே. ஆமென், glory. விலையேற பெற்ற திரு ரத்தமே. விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக. விலையேற பெற்று நாய் உன்னை மாற்ற விலையாக. உலகத்தார் எல்லாரும் கர்த்தருடைய தயவாகி பணியை பெற்றுக்கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று உங்களுக்காக எனக்காக நாம் கைவிடப்பட வேண்டிய நிலைமையை அடையக்கூடாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்ட நிலைமையை நமக்காக அனுபவித்தார். ஆகவே நம்மை கர்த்தர் நீங்களாக்கி விட்டார். உங்களுக்கு எனக்கு விடுதலை இயேசு பட்ட பாடுகளின் நிமித்தமாக. அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்தபடியால் நீங்களும் நானும் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே நீ சாவதில்லை. சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பயப்படாதே நீ என்ன செய்வதில்லை. சத்துருவுடைய வேலை என்னது? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படும் வந்தேன் என்றார். உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? பரிபூரண ஜீவன். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அடுத்தது, பயப்படாதே நீ சாவதில்லை. சொல்லுங்க, ஷலோம். எல்லாரும் சொல்லாமா? சி மைனர் கொடுக்கறியா? சி புடி நடுவில். அதான் அப்புறம் ஏ ஷார்ப், சி மைனர் படி. நீ சி மைனர். ஹெவன் ஷாலோம் அலைக்கும். ரைட், ரொம்ப லோவா இருக்கேன், இன்னும் கொஞ்சம் உயர்த்திக்கலாமா? இ மைனர் கொடுக்குறீங்களா? எல்லாரும் கை தட்டி பாடணும், சரியா? ஹெவன் ஷாலோம் அலைக்கும், ஹெவன் ஷாலோம் அலைக்கும், ஹெவன் ஷாலோம் அலைக்கும், ஹெவன் ஷாலோம் 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 அலைக்கும், ஹெவன் ஷாலோம் அலைக்கும். சிஸ்டர் கிரேசி கவனிங்க, அப்படியே வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஷாலோம்னு சந்தோஷமா பாடணும், சரியா? இங்க வந்து சந்தோஷம் வரலன்னா உலகத்துல எங்க போனாலும் சந்தோஷம் என்ன செய்யாது, வராது. அதனால இங்க சந்தோஷத்துக்காக தான் வந்திருக்கிறோம். நான் இப்ப அவங்கள சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து அங்கங்க வேடிக்கை பார்க்கற மாதிரி இருக்காதீங்க, விளங்குதா? நீங்க பாடுறதுக்காக தான் நான் பாடுறது, சும்மா நேரம் போகலன்னு பாடல. நீங்க கர்த்தருடைய எதை பெற்றுக்கொள்ளணும்? ஷாலோம் பெற்றுக்கொள்ளணும். சொல்லுங்க, ஹெவனு ஷாலோம் அலேஹெம். அதை வந்து அலைக்கும்னு மாத்திட்டாங்க, அலேஹெம். ஹெவனு ஷாலோம் அலேஹெம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்கு பரலோக ஷாலோம் உண்டாவதாக. விளங்குதா? எல்லாரும் சொல்றீங்களா சேர்ந்து? ஹெவன் ஷாலோம் அலேஹெம், ஹெவன் ஷாலோம் அலேஹெம், ஹெவன் ஷாலோம் அலேஹெம், ஹெவன் ஷாலோம் 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 அலேஹெம். Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 hallelujah,
Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom, shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom, shalom, shalom aleichem. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, 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 hallelujah. Right. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஹெவன் ஷாலோம் அலைஹிம். ஆமென். பக்கத்துல இருக்கவங்ககிட்ட சொல்லுங்க, ஷாலோம், நீ சாவதில்லை. சொல்லுங்க, ஷாலோம், நீ சாவதில்லை. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? E minor, C major, D major. சரிதானா? ரைட், எல்லாரும் பாடுங்க. ஹெவன் ஷாலோம் அலைஹிம். Heaven shalom aleichem. Heaven shalom, shalom, shalom aleichem. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க. Hallelujah, 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 hallelujah. இங்க பார்த்தா முன்னால 2 சேர் புதுசா வந்திருக்குது. 2 பொடி பசங்க உட்காந்து வேடிக்கை பார்க்குது. டேய், உட்காந்து முன்னாள் லைன்ல உட்காந்து கை தட்டுங்கடா. ஒழுங்கா பாட்டு பாடும்போது கை தட்டுங்க. அந்த பையனை திருப்பி விடு, கை தட்டணும். சரியா? சும்மா உட்காந்துருக்க கூடாது, பாட்டு பாடணும். கை தட்டி பாடுறீங்களா? அதாவது சிறியோர்ல இருந்து பெரியோர் வரைக்கும் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாமா? கொடி இருக்குதா? கொடி இருந்தது இங்க எங்கேயோ இருக்குதா? இருந்தா எடுத்து கொடுங்க. எல்லார் கையில கொடுக்கிற மாதிரி கொடு. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom, shalom, shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom, shalom, shalom aleichem. Hallelujah, 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 hallelujah. சொல்லுங்க. Amen. Hallelujah, 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 hallelujah. இந்த கொடி எடுத்து கொடுங்க. கொடி அசைச்சு பாடுங்க. சரிதானா? சும்மா ஷாலோம் சொன்னா எப்படி? கொடி அசைச்சு பாடுங்க. கொடுங்க, பின்னால் எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. அப்படியே அங்கங்க கொடுங்க. உள்ள எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்லா அசைத்து பாடுங்க. ஷாலோம் சொல்லி இயேசுவை உயர்த்தி பாடுவோம். பாடலாமா? ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom, shalom, shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem. Heaven shalom aleichem.
heaven shalom. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Right. அதாவது வீடியோ எடுக்கிற தம்பிக்கு ஒன்று கற்றுக் கொடுத்துட்றேன் இப்போவே. அதாவது எப்படின்னா, ஃபோக்கஸ் வந்து பாட்டு பாடுற ஒன்று என் மேலேயோ இல்லை அவர் மேலேயோ இல்லை பெரினா மேலேயோ இருக்கணும். அது படம் எடுக்கும்போது சும்மா ஜனங்களோ அது மொத்தமாக ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நம்ம டார்கெட் சரியாக தெரியணும், யாரை பாயிண்ட் பண்ணுறோன்றது தெரியணும், அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விளங்குதா? யாராவது ஒருத்தரை டார்கெட் பண்ணி கரெக்டாக எடுக்கணும். அதனால் சும்மா ஜனங்களை மற்றபடி சும்மா எடுத்து பிரயோஜனமே கிடையாது. ஒன்று நான் இருக்கணும், இல்லை பாப்பா இருக்கணும், இல்லை நம்ம கேப்ரியல் ஐயா யாராவது ஒருத்தர் இருக்கணும், இல்லைனா கிட்டாரோ ட்ரம்ஸோ ஏதாவது ஒன்று இருக்கணும். ஒன்று கிட்ட ஃபோக்கஸ் பண்ணி அப்படி தூரம் போய் க்ளோஸ்அப்பில் கொண்டு வந்து அப்படி கொண்டு வாங்க. அப்படி ஆள் ஃபோக்கஸ் இல்லாமல் வேற எங்கேயும் திருப்பி எடுத்தால் அது கல்யாண வீட்டில் எடுக்கிற கேமரா. அப்படி நம்ம கல்யாண வீட்டில் எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடாது. நம்ம வந்து ஃபோக்கஸ் வந்து பாட்டு பாடினோம்னா, ஏன்னா யாராவது போட்டு பார்த்தாங்கன்னா கூட சேர்ந்து பாடுறாங்கன்னா பாட்டு பாடுற ஆள் வாய் அசைக்கிறத கவனிப்பாங்க. அதனால க்ளோஸ்அப்பில் அதை கவனமாக கொஞ்சம் எடுக்கணும். ஏன்னா நான் நிறைய நாள் நான் சொல்லணும்னு நினைப்பேன், நான் அதை ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் இவர் பக்கத்தில் இருக்க மாட்டார். அதனால் அதை இப்போயே சொல்லிட்டா நடந்துடும், ஏன்னா மறந்து போது வேற இல்லையா. பண்ணலாமா திருப்பி? அதான் டார்கெட் ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக ஒரு ஆளை பாயிண்ட் பண்ணி இருக்கணும். பண்ணலாமா எல்லாரும் சேர்ந்து? ஹெவன் ஷாலோம் அலைஹிம், ஹெவன் ஷாலோம் அலைஹிம், ஹெவன் ஷாலோம் அலைஹிம், heaven shalom 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 aleichem. heaven இப்படிதான் எடுக்க கூடாதுன்னு இருங்க. ஸ்டாப். இப்படிதான் அப்படின்னு இல்லை, இப்படிதான் எடுக்க கூடாது. இப்ப என்ன படம் இருக்கு தெரியுதா? இப்படிதான் எடுக்க கூடாது. ஆள் இருக்கணும், கரெக்டா ஆள் தெளிவா தெரியணும், யாரோ ஒருத்தர். இப்ப ஆள் யாரா தெரியுதாங்க பாரு, தெரியுதா படம்? இப்போ இதைதான் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அதுக்கு தான் எது ஜூம் பண்ணி எடுக்கணும் க்ளோஸ்அப்ல. இல்ல க்ளோஸ்அப்ல ஒரு ஆளை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும். அது எப்படி வருதுன்னு பார்த்து எடுக்கணும். இப்படி இருந்தால் ஆள் ஃபோக்கஸ் இல்லை, தெரியுதா? இதை மாதிரி தான் எடுக்கக்கூடாது சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. சரி, கொஞ்சம் கற்றுக்கிட்டா நமக்கு ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம ஆளுங்க தானே இருக்கிறீங்க. பண்ணலாமா திருப்பி? ஹெவன் ஷாலோம். ரைட். இல்லை, அது அப்படி வர்றதுக்கு என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் எங்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணு. நீ எடுத்தோடனே இப்படி வச்சுட்டா எங்கேருந்து வரும்? நேராக ஃபர்ஸ்ட் என்ன எடு முதல்ல. அப்புறம் அங்கிருந்து அப்புறம் அப்படி கொஞ்சம் ஜூம் பண்ணினா அது வேற விஷயம். இப்ப நானும் இல்லை, யாருமே இல்லை, அங்க பாரு சும்மா ஆளுங்க தலை மட்டும்தான் தெரியுது. எப்பா ஜூமு அதெல்லாம் பேசாத, என்ன எடு இப்போ, அது புரியுது இல்ல? இப்போ இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆக்கிட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்தது எனக்கு அடுத்தது அவரை டார்கெட் பண்ணு, ஜூம் பண்ணிட்டு ஜனங்களை ஜாஸ்தி ஆக்கிட்டு மறுபடியும் அடுத்த ஆளை டார்கெட் பண்ணி அப்படி வர்றதுக்குள்ள ஒரு சரணத்துக்கு சரியா இருக்கும். புரியுதா இப்போ என்னன்னுட்டு? இதை தான் சொன்னேன். என்ன மட்டும் எடுக்கிறத விட அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஜூம் பண்ணி ஜனங்களோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படி என்லார்ஜ் பண்ணிட்டு போகணும், ஸ்லோவா அப்படி. பண்ணலாமா? ஹெவன் ஷாலோம் அலைக்கும், ஹெவன் ஷாலோம் அலைஹிம், heaven shalom aleichem, heaven shalom 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 aleichem, heaven shalom aleichem, heaven shalom aleichem, heaven shalom 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 aleichem. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 amen. Hallelujah, 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 hallelujah. Heaven shalom aleichem,
heaven shalom aleichem. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 amen. இப்ப சொல்லுங்க, பரலோக ஷாலோம் உங்களுக்கு உண்டாவதாக. சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பரலோக ஷாலோம், ஹெவனு ஷாலோம் உங்களுக்கே. ஆமென். பரலோக ஷாலோம் கிடைச்சதா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? நான் சாகாமல் பிழைத்திருந்து, என் கூடவே சொல்லுங்க, கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? நீடித்த நாட்களையும் அவருடைய ஷாலோமையும் கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். தந்திருக்கிறாரா? கர்த்தர் அவருடைய ஷாலோமை எனக்கு தந்திருக்கிறார் சொல்லி விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமா? ஓ, அவருடைய ஷாலோம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரி. அப்படியே கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். ஹம்தோ கல்வாரியில் ரைட், அப்படியே நிறுத்துங்க. இப்போ கர்த்தருடைய பந்தி வைக்க போறோம். கர்த்தருடைய பந்தியை பெற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இப்போ கவனிங்க, இந்த வாரத்துடைய அறிவிப்பை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம இந்த வேகத்துல எல்லாம் மறந்து போகுது. பாட்டு அது இது ஒண்ணு பாடி ஆண்டவர் அடைந்தே தொங்கினார், சீருமை அடைந்தே மகிமை மாட்சி இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு, இது என் சரீரம், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது என்றார். இயேசுவே, உம்முடைய சரீரத்தை தந்தபடியால் உமக்கு நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். க்ளோரி. பெற்றுக்கொள்ளுங்க. மாயலோகத்தோடழி